நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நான் வரட்டுமா? நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா? எதடா சொல்ற? எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது சொன்னேன். கடைசி தேதி எப்ப? அதை மட்டும் கேளுங்க. என்னடா உங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்குன்னு நினைப்பா உனக்கு? இல்லைன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு கேட்குறீங்க? உன்னைய இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாத்தியா? நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கு தேவையானதை செஞ்சும் கொடுக்கணும். இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு தான்டா இருக்கேன். என்ன செஞ்சிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலேஜில் சேர்த்து விட்டீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் தானா வந்துருச்சா? உனக்காக தாண்டா நானும் அலையிறேன். மாடல் எக்ஸாம் வேற வரப்போகுது. அதுக்கு வேற தனியா பணம் கட்டணுமா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டலைன்னா மாடல் எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்ப்பா. என்னைக்குள்ள கட்டுவீங்க? அப்ப கஷ்டப்படுறானே, எப்படி கட்டுவான்னு யோசிக்காம எப்ப கட்டுவேன்னு கேக்குறியே, நீலாம் ஒரு மகனாடா? இது ஒன்றும் ஸ்கூல் இல்லப்பா, எல்லா பசங்களும் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இது இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் அசல் இன்ஜினியரிங் காலேஜ். இங்க ஏழை பையன் ஏழையா தான் தெரியும், பணக்கார பையனா தான் தெரியும். நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாம என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ஏழையா தெரிய விரும்பல. இல்ல சரவணா, நான் படிக்கணுங்கிறீங்களா இல்ல வேலைக்கு போகணுங்கிறீங்களா? ஏதோ தெளிவா சொல்லுங்க. உங்க கையால தனத்தை ஏமல திணிக்காதீங்க. காலேஜின்னு பாக்குறேன், இல்ல உன்னை இங்கே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அங்கிள், என்ன அங்கிள் காலேஜில் போய் எங்கள் பேட்ச்லேயே சரவணன் ரொம்ப நல்ல பையன், எவ்வளோ டேலண்ட் ஆனவன். அவனை போய் என்ன டேலண்ட் இருந்து என்ன புண்ணியம்? பெத்த அப்பா நிலைமையை புரிஞ்சுக்காதவன் இவெல்லாம் ஒரு பிள்ளையா? என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? இங்கே படிக்கிற பசங்களில் படிப்பா படிக்கிறது சரவணன் மாதிரி சில பேர் தான். டேய், மற்றவங்களாம் படிப்பா படிக்காம டேய் சும்மாடா. உங்க அப்பாவோட கஷ்டத்தை உணரணும்டா. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பந்தாவா இருக்கணும்னு ஆசைப்படுற? எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது பந்தாவுக்கு ஆசைப்படுறது இல்ல, தொடர்ந்து இங்க படிக்கணும்னு ஆசைப்படுறனால. நீ எல்லாம் இப்பவே எப்படி பேசுற? படிச்சு முடிச்சுட்டு என்ன எங்கடா கவனிக்க போற? பெத்த பிள்ளைக்கு முத ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்க. இப்பவே காப்பாத்தோனா காப்பாத்த மாட்டானான்னு யோசிக்காதீங்க. முதல்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்க, அப்புறம் நான் காப்பாத்தோனா காப்பாத்த மாட்டானான்னு பார்க்கலாம். டேய், வாய்க்கிலேயே பேசுறியே. ஊர்ல எத்தனை பசங்க படிச்சுக்கிட்டே வேலைக்கு போறாங்க, உனக்கு என்னைக்காவது அப்படி தோணி இருக்காரா? காத்தாடி வாயை மூடிட்டு சும்மாடுறா. சரவணன் எங்கள் காலேஜில் அமைதியானவன் மட்டும் கிடையாது அங்கிள், திறமையானவனும் தான். ஆமா, பெத்த அப்பா கிட்டே வாய் பேசுற திறமை நிறையவே இருக்கு. அப்படி சொல்லாதீங்க அங்கிள். சரவணன் எழுதின கவிதை ஆனந்த வீடன்ல வந்திருக்கு. பட்டி தொட்டிலாம் அவன் கவிதையை பிடிச்சிருப்பாங்க. இது ஒண்ணுதான் குறைச்சல். படிக்க சொல்லி கடன் வாங்கி கட்டினா கவிதை வேற எழுதுறியா? எது நானும் வரணுமா? அங்கிள் ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன். கண்ட வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. நான் படிக்கிற வேலையை பார்க்குறேன், நீங்க போங்க. போய் யாரையாவது பார்த்து ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்க. போறேன்டா, போறேன். உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஊர்ல இருக்க கையில காலில் உழுதுதான்டா ஆகணும். இப்படியெல்லாம் சொல்லி எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. நீ என்னைய கஷ்டப்படுத்துற உடவ நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன். போய் படிக்கிற வேலையை பாரு. மாப்ள சாரிடா, நான் என்னமோ நீ திறமையானவன்னு சொல்லி பார்க்கலாம். ஆமா, நீ வாயை வச்சுட்டு சரி விடுங்கடா மச்சான், பரவாயில்ல. ஏம்பாலா, வழக்கமா நீ காமெடியா பேசுறவனாச்சே, சென்டிமெண்ட்டுக்கு என்ன வேலை? நமக்கு சில சென்டிமெண்ட்லாம் இருக்குடா. என்ன மாப்ள புது பீட்டை போடுற? ஆமாடா மாப்ள, நீ இல்லாதப்ப அந்த சீனியர்ஸ் கூட விர்ரா காலேஜ் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜ மாப்ள. என்னால முடியலடா மாப்ள. நான் டூயிட் கூட பாடிட்டேன் தெரியுமா? மாப்ள, நம்மளாம் காமெடியன்ஸ், நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிக்கணும். புதுசா எதுவும் யோசிச்சு தொலைக்காத. டேய், புதுசா யோசிக்க நான் என்ன டைரக்டர் சங்கரா? ஏதோ மனசு ஃபீல் பண்ணிச்சேன்னு சொன்னேன். விர்ரா மாப்ள, இதெல்லாம் காத்தடிச்சா கரைஞ்சு போகும்னு நினைச்சுக்க. என்னடா காத்தாடி புதுசாலாம் பேசுற? டேய் மாப்ள, நம்ம எப்போது இப்படியே இருப்போம்டா. நீ எதுவும் புதுசா விலைக்கு வாங்கிறாத. புதுசா விலைக்கு வாங்க நான் என்ன மொபைல் போனா இல்ல நான் இருக்கட போண்டா? டேய் போதுண்டா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். வா. இது முடிச்சிட்டு என்ன பண்றதா இருக்கேள்? வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். அசடு பிஇ முடிச்சிட்டு என்ன பண்றதா இருக்கேள்னு கேட்டேன். அரியர்லாம் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். பகவானே புத்திய குடு. உனக்கு இருக்க புத்தியே போதும், இன்னியே வேணும்னு வேண்ட. வேண்டினது எனக்கு இல்ல, உனக்கு. தேங்க்ஸ் பிரியா, எனக்காக நீ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணதுக்கு. பிரியா, நீ எது வேணாலும் நடக்குமா? நடக்குமே. நானும் பெருமாளும் ரொம்ப க்ளோஸ். யார் இந்த பெருமாள் எனக்கு தெரியாம? எங்க ஆத்து பக்கத்துல அதிரசம் கடை வச்சிருக்காரு. மூஞ்சி பகவான் பெருமாளை சொன்னேன். ஓ சாரி பிரியா.
பிரியா நீ எது வேணாலும் தருவாரா? தருவாரே. அப்போ வரப்போற செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரை 2 காப்பி கேட்டு பாரு. கேக்குறேன். ஆனா கொஸ்டின் பேப்பர் ஒரு காப்பி போதாதா? எதுக்கு 2 காப்பி கேக்குறேன்? நம்ம அப்பவும் கேட்பான், அதுக்கு தான். அதுக்கு ஜெராக்ஸ் பண்ணா போதாதா? ஓ, அவசரத்துல மறந்துட்டேன் பிரியா. நீங்க இப்படி அபத்தமா பேசுறது நினைச்சு கஷ்டப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியல. ஆனா நீங்க இப்படி அம்மாஞ்சியா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து என் கனவுல பகவான் வந்தார். ம், அவர் வந்து என்கிட்ட ஒன்று தந்தாரு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ம், வடை பாயசமா? இல்ல, தழுவும் சுண்டலும். ஏன் கோயில மிதிச்சாமா? சொல்றப்போ குறுக்க பேசி என் பிராணனை வாங்காதீங்க. பேசாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க. புரியுறதா? உங்களை தானே கேக்குறேன். ஏன் இப்படி மண்ணு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேள்? நீ தானே பிரியா பேசாம இருந்தா போதும்னு சொன்ன. நேத்து கனவுல பெருமாள் எனக்கு குங்குமம் கொடுத்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்டிக்கர் போட்டு வைக்காதன்னு அர்த்தமா? சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க போறான்னு அர்த்தம். நல்ல மாப்பிள்ளையா இல்ல என்ன மாதிரி வெள்ள மாப்பிள்ளையா? ஹாய் எச்சிப்ப ம் ஆ சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கியா? இந்த வரேன்டா. ஹாய் அசோக். ஆஹா, இவனுக்கு நான் சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் கூட பிடிக்காதே. இன்னைக்கு என்ன பெரிய பிளானோட வந்திருக்கான்னு ஹாய் தெரியல. பிரியா. முதல்ல கைய கொடு. எதுக்கு? வி ஆர் கிரேட். மாடல் எக்ஸாம் கட்டடிச்சுமே, அந்த தைரியம் யாருக்கும் வராது. என்ன அசோக், செமஸ்டருக்கும் கட்டடிக்கிற பிளான் இருக்கா? டேய், எதுக்கு இப்போ ஒரு செமஸ்டர் கட்டடிக்கணும்னு சொல்ற? இல்ல சரியா படிக்காம எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தா எல்லாரும் சிரிப்பாங்க பாரு, அது தேவையில்லைல்ல. ஆ, ஆமா பிரியா, அப்போ சொல்ற கரெக்ட் தான். செமஸ்டர் கட்டடிச்சா அரியர் வராதா? ஆமா. ஒழுங்கா படிங்கோ. அதை முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் ஷீட்ல எழுதுங்கோ. போதும். மத்ததெல்லாம் பகவான் கையில இருக்கு. பகவான மார்க் போறாரு, எல்லாம் அவர் கையில இருக்குன்ற. யார் பேப்பர் வேல்யூவேஷன் பண்றாங்களோ அவங்க கையில தான் இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு உத்தியோகம் போற மாதிரி எண்ணமே இல்லையா? இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இதுக்குள்ளேயே உத்தியோகத்தை பத்தி கேக்குறா. விட்டா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்பாளோ? கேக்குறேன்ல, ஏன் முடிச்சுட்டு இருக்கு சொல்லுங்கோ. அசோக், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்புறம் எக்ஸாம் தான் எழுதி அசிங்க தான் படுவேனா, அது ஓ இஷ்டம். உங்களுக்கு நல்லது சொன்னா புரியாது. எக்கேடோ கெட்டு போங்க. நேக்கு என்ன வந்தது? நான் வரேன். பிரியா பிரியா பிரியா, பின்னாடியே ஓடல. டேக்குள்ளா அடங்கடா, அடிச்சு வாயில உடைச்சிரும். என்ன இருக்கா ஏன்டா காத்தாடி, எங்கடா நம்ம பையில ஒருத்தனீங்கானா? லென்ஸ் வச்சு தண்ணா கூட கிடைக்க மாட்டாங்க போல. பரிச்சை ஏதாவது வருதா? கேக்குறவன் கேனப்பையில இருந்தா அவதாரோட டைரக்டர் ராமநாராயண் சொல்லுவு போலயே. டேய், என்ன நக்கலா? டேய், உனக்கா எனக்கா? எக்ஸாம் வரப்போது உனக்கு தெரியாதா? நீ எங்க கூட தானே படிக்கிற? ஐ எம் சோ சாரிடா மாப்ள. செமஸ்டர் எக்ஸாம் வரப்போதுல. செமஸ்டர் எக்ஸாமா? தம்பி, அதுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாம் ஒன்று இருக்குப்பா. ஐயோ டேய் மாப்ள, ஸ்கூல் படிக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் எக்ஸாம்னு வச்சு உசுர வாங்குவாங்க. காலேஜ் வந்து அது மாறலையடா. ஒரு பொண்ணை பையன் ஃபாலோ பண்ற மாதிரி நம்மள இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா எப்படிடா மாப்ள? இங்கே அப்படிதான்டா. சைக்கிள் டெஸ்ட், மாடல் எக்ஸாம், அதுக்கப்புறம் தான் செமஸ்டர் எக்ஸாம். இந்த மாடல் எக்ஸாம்னா என்னடா மாப்ள? பாம்பே கல்கட்டால இருந்தெல்லாம் அழகழகான மாடல்ஸ் எல்லாம் வருவாங்களா? ஏன்டா, உனக்கு இருக்கிறதே 40% மூளை தான். அதுல 35% மூளை இந்த மாதிரி கிறுக்குத்தனமான கேள்வி கேட்டே வேஸ்ட் ஆயிருது. மிச்சம் மீதி இருக்கிற 5% வச்சு நீ எல்லாம் எங்க இருந்து படிக்கிறது? ஆமா, நான் என் மூளையை வேஸ்ட் பண்றேன். இவர் சேர்த்து வச்சு பெரிய விஞ்ஞானி ஆக போறாரு. டேய், நீ ஏன் என்னையே கலைக்கிறேன்னு எனக்கு தெரியுமாப்ல. ஏன்? ஏன்னா நான் உன்னை அடிக்க மாட்டேங்கிற தைரியம். நீ என்ன ஏன் கலாய்க்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நானும் உன்னை அடிக்க மாட்டேன் தானே. நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டடா. சரி, காம்ப்ரமைஸ். இந்த மாடல் எக்ஸாம் என்ன பண்ணலாம்? பாஸ் ஆயிரலாம். என்னடா சொல்ற? பயப்படாத மாப்ள, நான் சொன்ன பாஸ். கேள்வி தெரியலனா பாஸ் சொல்லுவோமே, அந்த பாஸ்ரா. டேய், எக்ஸாம்ல கேள்விக்கு பதில் தெரியலனா பாஸ் பண்ணிட்டு அடுத்த கேள்வி போயிடலாம். ஆனா மாடல் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்றது? அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிடா, முதல்ல மாடல் எக்ஸாம்னா என்னன்னு சொல்லு. மாப்ள, மாடல் எக்ஸாம்னா மாதிரி தேர்வுடா. டேய், நான் என்ன உன்னை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன்? மாடல் எக்ஸாமுக்கு விளக்கத்தை சொல்றான்னா. இன்னைக்கு யாரும் கிடைக்கலையாடா, நான் தான் சிக்கனா. நீ தானடா என்னோட உயிர் நண்பன். அதான் இப்படி உயிரை வாங்குறியா? சொல்லுடா செல்லம். சொல்லி தொலைறேன்.
மாடல் எக்ஸாம்னா செமஸ்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க போதுமா? என்னம்மா மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு ரெடி பண்ற மாதிரி சொல்ற? டேய் போதுண்டா. டேய் டென்ஷன் ஆகாதடா. மாடல் எக்ஸாம்னா என்னன்னு எனக்கும் தெரியும். கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அது இப்ப கிளியர். டேய் மாடல் எக்ஸாம்னா என்னன்னே உனக்கு இப்பதான் கிளியர் ஆகுதா? வெரி குட் வெரி குட். நீ எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ண போற? டேய் மாடல் எக்ஸாம் போனா செமஸ்டர் எக்ஸாம்டா. இப்ப கிரிக்கெட் லீக் மேட்ச்ல தோத்துட்டா ரன் ரேட்ல குவார்டர் ஃபைனல்ஸ் வருது இல்லையா? அது மாதிரி தான்டா மாடல் எக்ஸாம் போனா செமஸ்டர் பிடிச்சி செகண்ட் இயர் போயிடலாம்டா. லாஜிக்கெல்லாம் ஓகே. மாடல் எக்ஸாம் போனா இன்னொரு செமஸ்டர் வரும். ஆனா செமஸ்டர்ல போயிருச்சு அரியர் வரும் ஜாக்கிரதை. என்னடா ஸ்டாச்சுவரி வார்னிங் மாதிரி சொல்ற? பின்ன என்னடா எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிச்சவங்க கூட இவ்வளவு வாய் பேச மாட்டான். ஏன்டா நீ ஒரு சாப்டர் கூட படிச்சிருக்க மாட்ட? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையாடா? என்னடா பண்றது, நம்ம பையில ஆளுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு எப்படியாவது முட்டி மோதி படிச்சு பாஸ் ஆயிடுறாங்க. நமக்கு தான் அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா மாப்ள, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நம்ம பசங்க பொண்ணுங்கள்ட்ட 50 மார்க் வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சையில 90 மார்க் வாங்கிடுறானுங்க. நமக்கு யாராவது மாட்டான் 90 மார்க் வாங்காட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 மார்க்காவது வாங்கலாம். எங்க விர்ரா மாப்ள, நமக்குன்னு ஒரு காலம் வரும். எப்ப? 60 வயசுலயா? ஃபீல் பண்ணாத மாப்ள, மாடல் எக்ஸாமுக்கு ஒரு வழி சொல்லு. மாடல் எக்ஸாமுக்கு வழிதானே, நேரா ரைட்ல போய் திரும்பினேன்னா எக்ஸாம் ஹால் வந்துடும். அங்க போய் மாடல் எக்ஸாம் எழுதிரு. டேய் நான் என்ன ரூட்டா கேட்டேன்? டேய் காத்தாடி, ஓவரா நடிக்காரா. நீ படிக்காத மாதிரியே இருப்ப, ஆனா எப்ப படிப்ப எப்படி படிப்பேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா படிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா படிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்டா. டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உங்க கூட சேரவே மாட்டேன், ஜாக்கிரதை. டேய் காத்தாடி, நீ இதை சொல்லிட்டா இருக்க, ஆனா நான் இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன தவிர யாரும் நீ சேர்த்துக்க மாட்டேன். இனிமேல் என் மூஞ்சில முடிக்காதடா. புர்ரா உட்கார்றா, உட்காரு உட்கார்றாங்கறேன். என்ன சாரிடா மாப்ள, மாடல் எக்ஸாமுக்கு நீ படிக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம எக்ஸாம் அட்டன் பண்றோம். எக்ஸாம்ல திருன்னு முழிக்க சொல்றியா? டேய் காத்தாடி, யாராவது நம்ம ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நம்மள கூட கூப்பிட்டா சும்மா நம்ம போய் அட்டன் பண்றது இல்லையா? அது மாதிரி தான்டா இதுவும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஏன் இப்படி அடிச்சுக்கிறான்?